இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இன்றைய நாளில் மார்க் நற்செய்தியினுடைய 3வது அதிகாரத்தில் முதல் பகுதியில் நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி கை சூம்பியவரை ஓய்வு நாளில் இயேசு நலமாக்குவதை குறித்து சிந்திக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகள் எல்லாமே மக்கள் வாழுகின்ற அல்லது அவர்கள் வசிக்கின்ற, தொழுகை நடத்துகின்ற, வழிபாடு செய்கின்ற இடத்தை மையமாய் கொண்டிருந்தது. இந்த இடங்கள் எல்லாம் எதற்கு இயேசு தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், அங்கிருக்கின்ற இடங்கள் எல்லாம் கடவுளுடைய வல்லமையை பறைசாற்றுகிற, கடவுளுடைய அருளை வாரி வழங்குகின்ற, கடவுளுடைய நலமாக்குதல் எல்லா இடங்களிலும் நடைபெறுகிறது என்பதை உரிமையோடு சொல்வதற்கும், நான் அவற்றை நிறைவேற்றவும் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு ஆண்டவர் இயேசு எல்லா இடங்களிலும் தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைய நாளில் இந்த தொழுகை கூடத்திற்கு வருகிற பொழுது அங்கே கை சூம்பிய மனிதன் ஒருவர் இருக்கிறார். அவரை நலமாக்குகிற நல்ல செயலை ஆண்டவர் இயேசு செய்கிறார். ஆனால் பரிசேயரும் சதுசேயரும் மறைநூல் அறிஞர்களும் ஓய்வு நாளில் இவர் எப்படி இந்த செயலை செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். எங்கடா எப்போடா இயேசுவை கைது செய்யலாம் அல்லது இயேசு எங்கேயாவது சிக்கிக் கொள்வாரா என்கிற சூழ்ச்சி மனநிலையோடு தெரிந்த பரிசேயர்கள் மத்தியிலே இயேசு பரந்தப்பட்ட உள்ளத்தோடு அங்கே சுகமளிப்பவராக காட்சி அளிக்கப்படுகிறார். காரணம், அங்கிருக்க மனிதன் இயேசுவினுடைய அந்த பராமரிப்பிலே எல்லா மக்களுக்கும் தெரியப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். காரணம், அன்புக்குரியவர்களே, ஓய்வு நாள் என்பது கடவுளுடைய மாபெரும் ஆட்சிக்குரிய நாள். அன்றைய நாளில் கடவுள் இந்த செயலை நிறைவேற்றுவார் என்று நினைத்து கூட பார்க்காத வண்ணம் அந்த மனிதன் இருந்தான். காரணம், ஓய்வு நாளின் நன்மை செய்வதா தீமை செய்வதா, அல்லது அங்க இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்வதா செய்யக்கூடாதா என்ற பல்வேறு போராட்டங்களுக்குள்ளே மக்கள் இருந்து வாழ்ந்த சூழலில் இயேசு சொல்லுகிறார், ஓய்வு நாளை விட அந்த மனிதனுடைய நலமளிப்பு முக்கியம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை ஏன் அந்த நாளை இயேசு தேர்ந்தெடுக்க கூடும்? ஏனென்றால் அந்த நாளில் அவனுடைய நிலைமை இன்னும் மோசமாக சென்றிருக்கக்கூடும். அந்த நாளில் விட்டோம் என்று சொன்னால் இயேசுவினுடைய அந்த பிரதிபலிப்பு அந்த மகனிடத்தில் தென்படாத ஒன்றாக மாற்றப்படும் என்பதை இயேசு மற்ற எல்லாருக்கும் விவரிக்கும் விதமாக இந்த நிகழ்வு இருக்கிறது. காரணம், நாம் பார்க்கிறோம், யூத பாரம்பரியத்தில் ஏறக்குறைய எல்லா நாட்களையும் விட இந்த ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு இந்த சுகமளிப்பை அன்றைய நாளில் செய்கிறார் என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் சூம்பி போன அந்த கையை இயேசு குணமாக்கினார் என்று சொல்வதை விட சூம்பிய மனநிலையில் இருந்த அவர்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கு இயேசு கையாண்ட உண்மையான இறையாட்சியின் மதிப்பீடு என்பதை தான் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். உன் கையை நீட்டு என்று சொல்லுகிற பொழுது இயேசுவினுடைய வார்த்தை எப்படி மாறுகிறது என்றால், வாழ்வளிக்கும் வார்த்தையாக, மன்னிப்பும் வார்த்தையாக, குணமளிக்கும் வார்த்தையாக, உயிரளிக்கும் வார்த்தையாக, ஆசி வழங்கக்கூடிய வார்த்தையாக அந்த மனிதனிடத்தில் இருந்தது. எனவேதான் அவன் நலமடைந்ததை நற்செய்தியில் வாசிக்கிறோம். சிந்திப்போம். இன்றைய நாளில் இந்த நலமளிப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன? முதலாவதாக, சட்டத்திற்கு மேலான அன்பை இயேசு கற்றுத் தருகிறார். இரண்டாவதாக, கலற்றப்பட வேண்டிய கடினமான இதயத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். நம்முடைய இதயம் கனிந்த இதயமாக, மற்றவருக்கு உதவி செய்கிற இதயமாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக, வென்றெடுக்க வேண்டிய இயேசுவின் அதிகாரத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். நான்காவதாக, சூம்பிய இதயங்களாக அல்ல, மாறாக இயேசுவினுடைய முழுமையான நலத்தால் நிரப்பப்படும் இதயமாக இருக்க கற்றுக் கொடுக்கிறார். கடைசியாக, நன்மை செய்ய தைரியமும் துணிவும் நமக்கு வேண்டும். எந்த இடர் வரினும் நாம் துணிந்து வர வேண்டும். அதை செய்யக்கூடிய துணிவு மிகுந்த ஆற்றலோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவை போல நாமும் மற்றவருக்கு நல்லது செய்ய, நன்மை செய்ய நாளும் பொழுதும் தடையில்லை என்பதை உணர்ந்து பயணிப்போம். இறைவன் துணை நிற்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.